நீங்க எப்போதாவது ரயில் பாதையை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த இரும்பு பாதைக்கு கீழே நிறைய கற்கள் இருக்கும். அதை பார்த்தா பலருக்கும் ஒரு டவுட் வரும். இந்த கற்கள் ஏன் இங்க இருக்குது? அழகுக்காகவா? இல்ல வேற ஏதாவது காரணமா? உண்மையை சொன்னா, இந்த சின்ன கற்கள் தான் ரயிலோட காண பெரிய சீக்ரெட். இந்த கற்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பெயர் இருக்கு. அதுதான் பேல்லாஸ்ட். சரி, இப்போ இந்த பேல்லாஸ்ட் என்ன பண்ணுது தெரியுமா? முதல்ல, ரயில் பாதை நிலையாக இருக்கணும். ஒரு ட்ரெயின் ஓடும்போது அது மிகப்பெரிய எடையோட இருக்கும். ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கூட பல டன் எடை இருக்கும். அந்த அளவுக்கு ஹெவி வெயிட் வந்தா பாதை சாயாம இருக்கணும் இல்லையா? அதுக்குத்தான் இந்த கற்கள் உதவுது. இது ரயில் பாதையை நன்றாக பிடித்து வைக்குது. அதனால் ட்ரெயின் ஆவும் ஓடும். இரண்டாவதா, மழை பெய்யும்போது என்ன ஆகும்? நம்மள தண்ணீர் தேங்குறது மாதிரி ரயில் பாதையிலும் தண்ணீர் தேங்கிட்டா பாதை பலவீனமா ஆகிடும். ஆனா இந்த கற்கள் இருக்கிறதுனால தண்ணீர் கீழே சரியாக போயிடும். அதாவது வாட்டர் டிரைனேஜ் நடக்கும். மூன்றாவதா, இந்த கற்கள் ரயிலின் எடையை ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஒரே இடத்துக்கு முழு வெயிட் போனால் நிலம் உடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா கற்கள் அந்த பரப்பி அழுத்தத்தை குறைக்குது. நான்காவதா, ட்ரெயின் ஓடும்போது அதிர்வு மற்றும் சத்தம் வரும். இந்த கற்கள் ஒரு குஷன் மாதிரி வேலை செய்து அந்த அப்சர்வ் பண்ணுது. அதனால்தான் ட்ரெயின் ரைட் இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயம். சூரிய வெயில் அதிகமா இருந்தா ரயில் பாதை எக்ஸ்பேண்ட் ஆகும். குளிர்ல கான்ட்ராக்ட் ஆகும். இந்த எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் ஹேண்டில் பண்ண இந்த கற்கள் உதவுது. இது இல்லனா பாதை பெண்ட் ஆகிடும் அல்லது டேமேஜ் ஆகிடும். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த கற்கள் இல்லாத ரயில் பாதை. மழை வந்தா தண்ணீர் தேங்கும். பாதை பலவீனமா ஆகும். ட்ரெயின் வெயிட் நேரடியாக தரைக்கு போகும். அதிர்வு அதிகமாகும். அதாவது ஆக்சிடென்ட் சான்ஸ் கூட அதிகமாகும். அதனால்தான் இந்த சின்ன கற்கள் ரயிலோட பாதுகாப்புக்கு மிக முக்கியம். நம்ம கண்களுக்கு இது சாதாரண கற்கள் மாதிரி தோன்றலாம். ஆனா உண்மையில் இது ஒரு பவர்ஃபுல் என்ஜினியரிங் சிஸ்டம். அடுத்த தடவை நீங்கள் ரயில் பாதை பார்க்கும்போது இந்த கற்களை சாதாரணமா பார்க்க மாட்டீங்க.